மறுபடி உங்க பேரு ஊரு சொல்லிட்டு பேசலாம். திருச்சிற்றம்பலம். அடியார் அனைவருக்கும் வணக்கம். நான் டிபி கீர்த்திகா. நான் ஊராப்பாக்கம் மாடல் அரசன் அறக்கட்டளை சார்பாக சைவ சாதனம் திருவைந்தெழுத்து என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். திருச்சிற்றம்பலம். சைவ சாதனம் திருவைந்தெழுத்து உண்மையான நெறியாம் சைவ நெறியின் உயிராக கருதப்படுவது நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து. சைவ சமயத்தில் திருநீரும் உத்ராட்சமும் புறச்சாதனங்களாக விளங்க நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்து அகச்சாதனமாக விளங்குகிறது. இறைவனது நாமமாகவும் மந்திரமாகவும் இறைவனின் ஒளி வடிவமாகவும் இருப்பது ஐந்தெழுத்தாகும். நாம் மனதிற்கு அடித்தளமே இந்த ஓசைதான். மந்திரம் ஓசைகளினால் உண்டானது. நாம் உண்டாக்கும் ஓசைகள் நமக்கு நன்மை அளிக்கிறது. சப்த அலைகள் மனிதனை ஆட்கொண்டு நல்வழிப்படுத்துகிறது. எனவேதான் சித்தர்களும் அருளாளர்களும் மந்திரம் என்ற மொழியை இறை சிந்தனையோடு நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளனர். நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்து மந்திரத்தில் நா என்பது நடப்பாற்றலையும், மா என்பது மலத்தையும், சி என்பது சிவத்தையும், வா என்பது வனப்பாற்றலையும், யா என்பது யாக்கை என்பதனையும் சுருக்கிய வடிவில் குறித்து நிற்கிறது. இது சைவ சமயத்தில் முப்பொருள் உண்மை முதன்மை பெற்றிருந்தமையை நமக்கு உணர்த்துகிறது. உண்மை வாய்மை மேன்மை உடையவர்களின் சொற்கள் மந்திரங்கள் எனப்படும். இவர்களின் சொற்கள் ஆற்றலுடையவை. இவர்கள் சொன்னவாறு செயல்கள் நிறைவேறும். இவர்களே நிறைமொழி மாந்தர்கள் ஆவர். சிவஞானத்தின் திருவுருவாய் மேன்மைக்குள் சைவ நீதியினை எல்லாம் போற்றுமாறு சிறக்க வைக்க உலகின் தோன்றிய திருஞான சம்பந்தர் தனக்கு பூநூல் அணிவிக்கின்ற அந்தணர்கள் கூடிய மந்திரத்தை கண்டித்து திருவைந்தெழுத்தை ஓதி பூநூலனை அணிவித்துக் கொள்கிறார். திருளும் தோன்றும் முதலாகும் முதல்வனார் எழுத்தன்றி என்பார் என சேக்கிழார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். திருநாவுக்கரசு அடிகளை கல்லோடு கட்டி கடலில் போற்றும் போது திருவைந்தெழுத்தை மனதில் வைத்து சொற்றுணை வீதி நட தொடங்கும் நமச்சிவாய பதிகத்தை பாட கல் கடலில் மிதந்தது. நாவுக்கரசர் கரைமீண்டார் என்று ஐந்தெழுத்து மகிமையை உணர்த்துகிறார் சேக்கிழார் பெருமான். தேவாரத்தின் நடுவதாக ஐந்தாம் திருமுறை என்னும் திருக்குறந்தொகைகளாக 100 பதிகங்கள் இடம்பெற்றுள்ளன. விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறம் என தொடங்கும் திருப்பாலைத்துறை இடம்பெற்ற 11 பாடல்களின் மத்தியில் பஞ்சாட்சரம் இடம்பெற்றுள்ளது. 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திருப்பாலைத்துறை அர்த்த மண்டபத்தில் நின்று பாடிய அப்ப சுவாமிகளுக்கு பின்னால் இது தேவார தொகுப்பின் இடம்பெற போகிறது என்பது தெரிந்திருக்காது. 3 நூற்றாண்டுகள் கழித்து திருநாரையூரில் அமர்ந்த பண்பாரியாக தேவார தொகுத்த நம்பியாண்டான் நம்பிகள் இதனை திட்டமிட்டும் செய்ய இயலாது. இதன் மூலம் திருவைந்தெழுத்தின் சிறப்பினை இறைவனே நமக்கு உணர்த்துகிறார். மந்திரங்கள் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை பெருக்குகிறது. இதனை தொடர்ந்து உச்சரித்து வர நாம் எண்ணங்கள் மீது சுய கட்டுப்பாட்டு அதிகரிக்கும். தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகுவது தடுக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நாம் திருவைந்தெழுத்தை ஓதுவதால் நற்பண்புகள் நல்லோர் நட்பும் பேரின்ப பெருவாளும் பெறலாம். ஓதுபவர் சிவமாம் தன்மை பெறுவர். இறைவனின் திருவருளை நமக்கு பெற்றுத்தரும். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். சிறப்பு, அருமை, நன்றாக இருந்தது. உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். சிறப்பா வந்து கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஓகே, பேச தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். அடியார் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நீலாத்ரி. நான் ஊரப்பாக்கம் மாடல் அரசன் அறக்கட்டளை சார்பாக தமிழும் சைவமும் என்ற தலைப்பில் இங்கு பேச வந்துள்ளேன். தமிழும் சைவமும் இறைவனோடு இணைக்கும் சைவமும் இன்பத் தமிழும் தமிழ் மக்களாகிய நமது இரு கண்களாகும். இந்து மதத்தின் உயிர் நாடியாக சைவ சமயம் விளங்குவது போல சைவத்தின் உயிர் நாடியாக தமிழ் மொழியே விளங்குகிறது. சைவத்தின் முழுமுதற் பொருள் கடவுள் சிவன். சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் நாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். சைவத்தின் அடிப்படை நூல் திருமுறைகள். திருஞான சம்பந்தர் பாடிய முதல் திருமுறை பாடல் தோடுடைய செவியன் என தொடங்குகிறது. அதாவது இத்து கூட்டல் போ
இங்கு இத் என்பது தமிழ் என்ற சொல்லின் முதல் எழுத்து என்றும் ஓ என்பது ஓம் என்னும் மூல மந்திரத்தின் முதல் எழுத்து என்றும் சேக்கிழார் விளக்கம் தருகிறார். திருஞான சம்பந்தரே திருநெறிய தமிழ் என்றுதான் திருமுறைகளுக்கு பெயர் சூட்டுகிறார். திருவே என் செல்வமே என்று அழைக்கும் நாவுக்கரசர் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று தமது முதல் பதிகமான கூற்றாயினவாறு பதிகத்தில் குறிப்பிடுகிறார். தமிழ் என்பது தேவார பாடல்களையே குறிக்கிறது. திருவாசகத்தின் உட்பொருளே சிவபெருமான் தான் என்று தில்லை வாழந்தனர்க்கு மாணிக்க வாசகர் கூறியதாக ஒரு வரலாறு உண்டு. இறைவன் தமிழை ஒத்தவன் என்றும் பன்னாரின் தமிழால் பரவிய பரஞ்சுடரே என சுந்தரரும் பண்ணின் நின்மொழி கேட்கும் பரமன் என்றும் முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டாய் என்று நாவுக்கரசரும் இறைவனை தமிழாகவே போற்றியுள்ளனர். சுந்தரர் பாடிய தேவார பாடல்களுக்கும் சிவபெருமானே அர்ச்சனை பாட்டே ஆகும். சொற்றமிழ் பாடுக என்று தம் தூமறை பாடும் வாயால் பெயரிட்டு அழைத்து விட்டார். இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் சுந்தரர், இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞான சம்பந்தன் என்று பாடிய சுந்தரர் கூற்றும் தேவார பாடல்களுக்கு தமிழ் என்று பெயர் இருப்பதை காட்டும். திருமூலர் தம் திருமந்திரத்தை தமிழ் என்னும் பெயராலேயே அழைக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்பது திருமந்திர நூலின் முன்னுரை பகுதியிலே உள்ளது. திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராண ஆசிரியருமான சேக்கிழார் வேதம் தமிழ் செய்த பிரான் என்று ஞானசம்பந்தரை அழைக்கிறார். நம் தமிழர் கண்ட சைவ சித்தாந்தம் தனிப்பெரும் தத்துவம் என்றும் உள்ள பொருள், நிலையான பொருள், கடவுள் ஒருவர்தான், அதுதான் உண்மை பொருள், தூய அறிவாகவும் இருக்கும் இயல்பு கடவுளுக்கு உண்டு என்பதை வாலறிவான் தொடரால் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் கூறுகிறார். பேரின்பத்தை, நிலைத்த இன்பத்தை அளிக்கும் தன்மை ஆண்டவனுக்கே உரியது. உண்மை, அறிவு, இன்பம் மூன்றின் உருவே கடவுள் என்பதை நம் தமிழ் சான்றோர் நமக்கு உணர்த்தி உள்ளனர். திருமுறைகள் வேறு, தமிழ் வேறு அல்ல என கருத முடியாத நிலையை இங்கு பார்க்கிறோம். தமிழ் மொழியில் சொல்லும் போது மந்திரங்களின் பொருள்கள் எளிதில் உணரலாம். புரிந்த மொழியில் சொல்லும் போது மக்களின் கவனம் சிதறுவது இல்லை, மனம் ஒருமுகப்படுகின்றது. தமிழ் மந்திரங்களை கூறி அல்லது கேட்டு வாழ்த்தும் போது அது முழுமை பெற்ற வாழ்த்தாக அமைகிறது. தமிழ் திருமுறைகள் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பசிப்போக்கும் உணவாகவும் அறியாமை என்னும் இருளை அகற்றி இறைவனின் திருவுருவமாகவும் திகழ்கிறது. இனி வரும் இளைய தலைமுறையினர் தமது இல்ல விழாக்கள் மற்றும் திருவிழாக்களை சைவ திருமுறைகளை கொண்டு நடத்த வேண்டும். இன்றைய மாணவர்கள் வாரந்தோறும் சைவ பாடசாலைக்கு செல்வதால் தமிழின் அறிவையும் சைவத்தின் பெருமையையும் கற்றுக்கொள்கிறார்கள். தமிழன் என்று உணர சைவ திருமுறைகளை படிக்க வேண்டும். இதற்கு உதவியாக உலகமெல்லாம் சைவ பள்ளிகளை நிறுவ வேண்டும். திருச்சிற்றம்பலம். எனக்கு நன்றி அளித்த சான்றோர்கள், சைவ திருமுறையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. உங்களுடைய பேச்சு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, உங்களுடைய பெயர், ஊர் சொல்லிட்டு தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். என் பெயர் ஆசா சந்தியா. நான் ஊரப்பாக்கம் ஆடல் அரசன் அறக்கட்டளை சார்பாக சைவமும் பெண்களும் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சிற்றம்பலம். பெண்களை பெரிதும் போற்றும் சமயம் சைவம். நம்முடைய சைவ சமயத்தில் மட்டுமே பெண்கள் ஆண்களுக்கு நிகராக திருநீரு, உத்திராட்சமல்கள், தீட்சை பெறுதல் என அனைத்தும் எந்தவித கட்டுப்பாடுகள் இன்றி நாம் செயல்பட முடியும். அனைத்தும் செய்யும் வல்லமை பெற்ற சிவபெருமானின் இயக்க ஆற்றலான உமையம்மைக்கு தன் உடலில் செறிபாதை அளித்து ஆணும் பெண்ணும் சம் என உலகற்கு உணர்த்துகிறார். இறைவன் ஒருவன், அவனை அன்பு நெறியால் மட்டுமே அடையலாம். இறைவன் அருளால் பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம் என்பது சைவத்தின் மெய்ப்பொருளாகும். கலைய நாயனார் வாழ்ந்த 6ஆம் நூற்றாண்டில் திருப்பணத்தால் ஈஸ்வரன் கோயிலில்
தாடகை என்ற பெண் அடியார் பூஜை செய்து வந்தார். அதனால் அந்த திருத்தலத்தில் ஈசனின் பெயரே தாடகை ஈஸ்வரன் என்றானதாக நாம் அறியலாம். இது போலவே சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே யாழிசையால் ஈசனை பணியும் நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இணையாக தாளமிட்டு கல்லும் கசிந்துருக பாடும் அருள் கொண்டவர் மதங்க சூழமணி அம்மையார். ஞான பிள்ளையம் ஞான சம்பந்தருடன் பல தலங்களுக்கு சென்று இசைத்தனர் இந்த தம்பதியினர். திருமுறைகளை மீட்டெடுத்த பிறகு அதே பன்முறையில் பாடப்பட வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் வைத்த பொழுது நம்பிகளுக்கு இறைவன் காட்டியவர் இசைவாணி வள்ளி என்பவர் ஆவார். இவர் மதங்க சூழாமணி வழிவந்த தற்போதைய ஓதுவாமூர்த்திகளின் முன்னோடியாக இருந்தவர் இவரே. இறுதியாக நல்லூர் பெருமணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் தோன்றிய மாபெரும் பேரொளியில் ஞான சம்பந்தருடன் பல இறை அடியார்கள் பலரோடு கலந்து சிவனடி சேர்ந்தார்கள். சாதி மத பேதம் மற்றும் அல்லாமல் ஆண் பெண் என்ற பால் பேதங்களை சைவ சமயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதே அவரின் வரலாறு நமக்கு உணர்த்தும் பாடமாகும். தமிழுக்கு முதலாக அந்தாதி என்ற இலக்கண முறையை அறிமுகப்படுத்தியவரும் 63 நாயன்மார்கள் அனைவரும் நின்ற கோலத்தில் இருக்க அமர்ந்தபடி காட்சியளிப்பவர் காரைக்கால் அம்மையார். இறைவனை இவரை பார்த்து உண்மையே நம்மை பேணும் அம்மைக்கான் என அழைத்து பேறு பெற்றவர் இவரே. சைவ குரவர்களில் 4 ஒருவரான நாவுக்கரசரை நெறிப்படுத்தி மீண்டும் சைவத்திற்கு வரவழைத்த பெருமை அவரின் தமங்கை திலகவதி அம்மையாரே சாரும். பாண்டிய நாட்டில் சைவ மறுமலர்ச்சி ஏற்படுத்தி சைவத்திற்கும் சைவ கொள்கைக்கும் அருந்தொண்டாற்றியவர் மாணி என்ற மங்கையர்க்கரசி அம்மையார் ஆவார். இவ்வாறாக சைவத்திற்காக பாடுபட்ட பெண்களை நினைத்து பெருமிதம் கொள்வோமாக. திருச்சிற்றம்பலம். சிறப்பு, அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றா இருந்தது, உங்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. ஓகே, உங்களுடைய பெயர் சொல்லிட்டு தொடங்கலாம். சிவானி மொட்டைவிலையில இருந்து பேசுங்க ஐயா. பேசலாமாங்க ஐயா? பேசுங்க. சிந்தனையை சிவனுக்காக்கி வந்தனையை வந்திருக்கும் மான்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆக்கி சைவ சமய எழுச்சியை உங்களுக்காக்கி தொடங்குகிறேன் என்னுரையை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழிவகுத்த ஆன்மீக செம்மல்களாம் அருளாளர்களால் இன்று பெண்ணினல்லாளோடு இருந்த பெருந்தகையாம் சிவமெனும் செம்பொருளை அறிந்து சிந்தித்து தெளிந்து வழிபடும் முறை பற்றி அறிவதே சைவ சமயமாகும். எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அங்கு நிச்சயமாக வீழ்ச்சி இருந்திருக்க வேண்டும். ஆம், களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். களப்பிரர் காலத்தில் சிவ வழிபாடு பின்தங்கியும் பிற தெய்வ வழிபாடு தலை தூக்கிய காலம். சைவ சமயமே சமயம் என்று தாயுமான சுவாமிகளும் சைவம் வரலாற்றிற்கு முற்பட்ட சமயம் ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே வழக்கில் இருந்துள்ளது என்று ஜி.யு. போப் பாதிரியார் கூறுகிறார். ஒளிந்தேன் பிறவி உறவெனும் பாசம் களைந்தேன் கடவுளும் நானும் ஒன்றானேன் அழிந்தார்கு இனி வரும் மார்க்கமும் வேண்டேன் செழும் சார்புடைய சிவனை கண்டேனே என்பது ஆன்றோர் வாக்கு. சைவ சமய மறுமலர்ச்சிக்காக அடிக்கோடிட்டவர்கள் சிவாலயங்களை புதுப்பித்து தக்கவாறு வழிகாட்டியும் உற்றவாறு உதவியும் உருபொருள் கொடுத்தும் சைவ பயிர் செழித்து வளர துணை நின்றன. சிவபெருமான் பற்றி எந்த அடிப்படை அறிவுமின்றி வாழ்வின் துன்ப நீக்கத்திற்காகவும் இன்ப ஆக்கத்திற்காகவும் எல்லாவித இறையருள் பாதுகாப்பையும் கருதியே வழிபாடுகள் ஆற்றப்பட்டு வந்த நிலை மாறி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் பெருமானின் சிந்தனையை சிந்தையில் கொண்டு சைவப்பணி ஆற்றி வரும் அடியார் பெருமக்கள் ஏராளம். அக்காலத்தில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று 4 பெருமக்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வகை படிநிலைகளை கடந்து சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்ற முக்தி நிலையை அடைந்தன. மக்கள் சைவ வழியில் நின்று பிறப்பில்லா பேரின்ப நிலையை அடைந்து வாழ்ந்து காட்டிய வரலாற்று சான்றோர்கள் இவர்கள்
சைவ சமய எழுச்சிக்கு ஆற்றிய பணி அளப்பெரியது. தற்காலத்தில் 20 வருடங்களுக்கு முன்னர் திருவாவடுதுறை ஆதீனம் சைவ சித்தாந்த வகுப்புகளையும் சைவ சித்தாந்த பண் வகுப்புகளையும் துவங்கி வந்தார். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் உலகம் வாழ ஊழ் பெரின்னறிவு என்று கூறி சைவ சமய எழுச்சியை வளர்ப்போம் என்று கூறி என் சுற்றுரையை முற்றுரையாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, அருமை, நல்லா இருந்தது. ஓகே, உங்களுடைய பெயர், ஊர் சொல்லிட்டு தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மேலட்சுமி. நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை அடியார் அவர்களுக்கு வணக்கம். ஓம் அறிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. அபிராமி அந்தாதி கதை. மனதை உருக்கும் அற்புதமான பாடல்களடை அபிராமி அந்தாதி அந்த தெய்வீக திருநூல் பிறந்த கதை இதோ. சோழ நாட்டில் உள்ள தலமாம் திருக்கடவூர் தரங்கம்பாடி போகும் ரயில் மார்க்கிறது. அவ்வூர் அம்பிகை அபிராமி. அந்த திருக்கோவிலில் பஞ்சாங்கம் படிப்பவராக அந்தனர் சுப்பிரமணியம் இருந்தாராம். அவரே பிறகு அபிராமி பட்டரானார். தேவியை பரம தேவதையாக கொண்டு வழிபடும் ஸ்ரீ வித்யா உபாசகர் அவர். திருக்கோவிலை தம் தொண்டுடன் தம் இல்லத்திலும் அம்பிகை திரு உருவத்தையும் வைத்து பூஜை செய்வார். இவர் ஏதோ பூஜை செய்கிறார் என்று வதந்தியை பரப்பினார்கள். அக்காலத்தில் தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னர் தை அமாவாசை அன்று காவேரி பூம்பட்டினத்துக்கு சென்று நீராடிவிட்டு மறுநாள் திருக்கடவூருக்கு வந்தார். அவரை பூரணம் கும்மம் கொடுத்து வரவேற்றார்கள். ஒவ்வொரு சன்னதியாக சென்று அம்பிகை சன்னதிக்கு வந்தாங்க. அங்கு அபிராமி பட்டர் மௌன தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். மன்னர் வருவதை உணரவில்லை. அவர் மன்னர் யார் இவர் சிறிதே கண் தெளிந்தரின்றி என்ன திதி என்று கேட்டார். பௌர்ணமி என்று சொன்னார். மதிமயக்கம் உடையவர் என்பது சரிதான் என்று நினைத்து கொண்டார். அவரை மற்றவர்கள் பரிகாசம் செய்ய தொடங்கினார்கள். அபிராமி பட்டர், தாயே, என் வாக்கில் இப்படி வரச் செய்து விட்டாயே, இதற்கு ஏதாவது ஒரு விடிவு உண்டாக வேண்டும் என்று திருக்கோவிலில் ஒரு இடத்தில் குழி வெட்டி அதன் மேல் அக்னியை வளர்த்து 100 புரிகளையும் ஒரு உரியையும் தொங்க விட்டார். ஒவ்வொரு பாட்டு முடிந்ததும் ஒவ்வொரு புரியாக அறுத்து வந்தார். அம்பிகை ஏதேனும் அருள் செய்யாவிட்டால் 100 பாட்டையும் முடித்து 100 புரியை மறுத்து தீயில் விழுவது என தீர்மானித்தார். இரவு வந்தது. அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அம்பிகை தன் காதில் அந்த காதணியை கீழ் திசையில் வீசினார். அது முழுமதியை போல ஒளிவிட்டது. யாவரும் என்று எப்படி பூர்ணச்சந்திரம் என்றது என்று வியந்தனர். சரபோஜி மன்னரும் அற்புதம் அற்புதம் என்று வியந்தார். அபிராமி பட்டர் கீழே இறங்கியபடி உருகி உயின்று நின்று பாடிக்கொண்டு அப்போது அவர் 79 பாடல் பாடி வந்தார். 100 பாடல்களையும் பாடி முடித்தார். தான் அபிராமி அந்தாதி. நன்றி, வணக்கம். சிறப்பு, அருமை, வாழ்த்துக்கள். அபிராமி அந்தாதி. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற ஸ்ரீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே
காரமர்மேனி கணபதியே நிக்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் உணருடையோ மதிக்கின்ற மாணிக்கமாதுள்ளம்போது மலக்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயமென விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் விழுத்துணையே ஆத்தாளையங்கள் விராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுள பூநிறத்தாலே புவியடங்க காத்தாளையங்குச பாசாங்குசமும் கரமவிலும் சேத்தாளை முக்கணி எய்த்தொருவார்க்கொரு தீங்கிலேயே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். சிறப்பு, அருமை அருமை, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஓகே, உங்களுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு பேசலாம். சரிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாத்திபா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம். நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை அடியார் அவர்களுக்கு வணக்கம். அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. 63 நாயன்மார்களில் ஒருவரான முருக நாயனாரை பற்றி பேச வந்துள்ளேன். சோழ நாட்டுல திருப்புகழ் என்பது ஒரு தலமா. அங்க இறைவனுக்கு பல சன்னதிகள் இருந்துச்சா. அக்கினீஸ்வரனா பிரதான சன்னதியில எழுந்தருளிருக்கும் பெருமான் திருநாமமா. அந்த பெருமான்கள் பூதேஸ்வரர், வர்தமானேஸ்வரர், பவிசேஸ்வரர் என்பன வழங்கும் பூதம், வர்தமானம், பவிசியம் என்பன முறையே பிறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்னும் 3 காலத்தை குறிக்குமா. வர்தமானேஸ்வரர் கோபிரானும் தேவார பதிகங்களால் போற்ற பெற்றவர்களா. திருஞான சம்பந்தமூர்த்தி ஞாயனார் ஒரு பதிகத்துல துதித்திருக்கிறாரா. வர்தமானேஸ்வரர் அடியில ஒரு அடியாரோட அழகிய திருவுருவனிக்குமா. அவர் தான் முருகநாயனாரா. திருப்புகலூர்ல வாழ்ந்து இறைவனுடைய திருத்தொண்டுல பேரு பெற்றவரா. திருப்புகலூர்ல அந்தனர் மார்பல உதிச்சவர் முருகநாயனாரா. இவர் ஆதி சைவ அந்தனர் என்று சொல்வது உண்ணா. இவர் இறைவனுக்கு பூசாத்திர வேலையில ஈடுபட்டாரா. விடுகிறதுக்கு முன்னாடியே துயில் எழுந்து அங்கே நந்தவனம் செஞ்சு அங்கே அலரும் பருவத்துல இருக்க மலர்கள் எல்லாம் பறிச்சு கூடை கொள்ள போட்டு ஒரு அழகான இடத்துல அதை தொடுப்பாரா. அதை தொடுத்து அப்புறம் ஆலயத்துக்கு செஞ்சு அதை இறைவனுக்கு சாத்தி அழகு பார்ப்பாரா. அப்புறம் இவர் விடுதி பூக்களால அர்ச்சனை செய்வாரா. இந்த திருப்பணியை செய்வது இடைவிடாமல் எப்பவுமே திருப்பஞ்சசாரத்தை சொல்லி கொண்டே இருப்பாரா. இவர் நம்பின்ற ஒரு திருமணம் கட்டி வாழ்ந்தாரா. நம்பி திருமுருகன் மடம்னு அந்த ஊரு கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கான். இது முருக நாயனார் கட்டிய திருமணத்தையே குறிக்குதுன்னு தோணுதான். முருக நாயனார் மடத்துல திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், திருநீலகங்கர், சிறு தொண்டர் ஆகியவர்கள்லாம் தங்கினாங்களாம். தங்கினதுனால இது திருஞான சம்பந்த மூர்த்தி ஞாயனார் ஒரு பாட்டுல முருகநாயனார் தொண்டை சிறப்பித்து பாடியிருக்காராம். அந்த இதுல தொண்டர் தன்கயம் இணையாகியும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டாடி பரவி குளிப்பறி முருகன் செய்கோளம் கண்டு கண் குளிர களிபறி தோல் மகிழ் கல்லார் வண்டு பான் செய்யும் நல்லார் வர்தமானேஸ்வரர் தாரே ஈசன் ஏரமல் கடவுள் இன்னமும் தெய்வம் எம்பெருமான் பூசும் மாசில்வர் நீரார் பொலிவுடை பூம்பூர்களூரில் முசு வண்டரை கொன்றை முடிமேல் அணிந்து முப்போதும் செய் முருகன் முடிமேல் வாச மாமலர் உடையாய் வர்தமானேஸ்வரர் தாரே என்னும் 2 இடங்களில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் முருக நாயனாரோடைய தொண்டை சிறப்பித்து பாடினாரா. நன்றி, வணக்கம். அருமை, வாழ்த்துக்கள். சிறப்பு, நல்லா. நன்றிங்க. நல்லா சத்தமா நன்றி.